வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து ஒரு ட்ராவல் vlog தான். ஆனால் வந்து எங்கே போகிறேன்றதை வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து காட்டுறேன். இல்லாட்டி இந்த வீடியோட எண்ணில் வந்து நான் ஒரு க்ளூ மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் வந்து எங்கன்றதை கெஸ் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய அவுட்ஃபிட் நான் வந்து கிளம்பிட்டேன். டட்டா பாய் பாய். என்ன உங்க அண்ணா உங்களை டிராப் பண்ண வந்திருக்காரா? வாங்கண்ணா. உங்க அண்ணா ஒரு ஷை டைப் போல இருக்கு. எங்க அண்ணா வந்துட்டாரா? ஷைட் இந்த ஜாப் வந்து உங்க அண்ணாவா? ஆமா, எங்க அண்ணா யூடியூப் சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்றேன். ஃபாலோ பண்ணுங்க. என்னோட சேனல் பேருங்க. சேனல் பேரே இல்லை. என்ன சேனல் வச்சிருக்கேன் யாருக்குமே தெரியாது. நாங்கள் வந்து கோயம்பேடு வந்துட்டோம். இன்னும் ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஆமாம், ஏறிட்டு நாங்கள் வந்து அங்கே போய் பார்க்கலாம். அங்கே போய் பார்க்கலாம். எங்கே போகிறோமோ அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஓகே, டீ குடிக்க வந்து நிறுத்தணும். ஒரே சுற்றி தலையெல்லாம் சுற்றுது. ஃபோனை மறந்து வச்சு திரும்பி போய் எடுத்து வந்து ஒரே வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இவங்கெல்லாம் வரல, தூங்கிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் மார்னிங் ஒரு 10க்குள்ளே டெஸ்டினேஷன் ரீச் பண்ணோன்னு வச்சுருந்தோம் பிளானில். பட் ஃபோனை வந்து விட்டு வந்ததுனால எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. குட் மார்னிங். விடிஞ்சிடுச்சு. 3 மணின்றது ஒரு 6 இருந்தா பூமிக்கு இல்லைன்னா சாமிக்கு. இதுங்க ஓட்டுறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. குடுக்குறான், இது பண்றான். திடீர்னு தூக்கத்துல இருந்து பார்த்தா லாரிக்கு நடுவுல போயிட்டு இருக்கான். அட பாவி. மைக் போடவே பேசிட்டு கேக்கும். என்ன பண்றாங்க? சொல்லு. சத்தியமா சொல்லு. 45 நிமிஷமா சாப்பிடறான். அவ்வளவு பிடிக்கும் உண்மையா. தப்பான ரூட்டை போட்டு திரும்பியும் வந்த ரூட்லயே திரும்பி போயிட்டு இருக்குங்க. பைத்தியவங்க, தண்டக்கருமவங்க. இன்னைக்கு போய் சேர மாட்டோம். இப்போதான் நாங்கள் வந்து திருச்சியே ரீச் ஆயிருக்கோம். செம்மையாக பசிக்குது. எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டாங்க. இப்போதான் ஃப்ரெஷ்ஷப்பே ஆகணும். உனக்கு பசிக்குதா? பசிக்கல, டீ தான் வேணும். எனக்கு பசிக்குது பயங்கரமா. இந்த vlog இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட வந்திருக்கோம். சைவம் ஹோட்டலாமா. பார்த்தீங்கள, எப்பவுமே ராணிக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதனால தான் இவங்களாம் என்னோட சேவர்கள். நீங்களாம் என்னோட சேவர்கள். கரெக்டா சொல்லு. சேவர்கள். நீ சொல்றா. நீங்களாம் என்னது? மிருகங்களா சொன்னேன். நிறுத்துங்களாண்டா. அவன் நிறுத்துற. அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க? அப்புறம் என்ன ஆர்டர் பண்ண எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. பூரி, பொடி தோசை, மசால் தோசை, இட்லி எல்லாமே. ஆனா என்ன சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா சாப்பாடுல கல்லுங்க. எவ்வளவு பெரிய கல் பாருங்க. இது சாப்பாடுல இருந்துச்சா இல்ல சட்னியில இருந்துச்சான்னு தெரியல. ஆனா கல் இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே இருக்காருல்ல மிஸ்டர் ஊர்க்குருவி, இவரால் தான் வந்து லேட் ஆச்சு. ஏன்னா இவன் தான் வந்து இந்த ஃபோனை மிஸ் பண்ணிட்டு வந்தது. இங்கே வந்து லேட் ஆயிடுச்சு. எல்லார்கிட்ட புலம்பிட்டு சொன்னேன். லேட் ஆயிடுச்சா? யார் சொல்றது அது? நீயா? கொஞ்சம் மூஞ்ச காட்டு. கும்பராசி நேயர்களே, கொஞ்சம் மூஞ்ச காட்டு. கும்பம் இங்கே யாரும் வரல. ஆனால் கும்பத்துக்கு ஏதாவது மாலை இருக்கா? ஆளும் இல்லை, மாலையும் இல்லைப்பா. எவ்வளோ வந்திருக்கு காட்டுங்க.
கரெக்டான ஆளுகிட்ட என்ன இது அனாமத்தை கிடக்குது நம்ம பக்கத்து மடியில தான் கிடக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து பில்லாம் பே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே எங்களுக்கு ஒரு ஆப்பு காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதான் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு எங்களுது. இப்போ நாங்கள் ட்ரிப்பு போவோமா போக மாட்டோமானே ஒரு பெரிய கொஷின் மார்க். ஒரு ட்ரிப்பு போட்டு அது போகிறதுக்குள்ள இத்தனைக்கும் நாங்கள் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. யாரோட வயிற்றுச்சல் பண்ண வேலைன்னு தெரியல. வன்மத்தோட அலையிறாங்க. போறாங்க நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை கக்கிட்டு போறான். போவோமா போக மாட்டோமா தெரியல. வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. கிளச் ஒர்க் ஆகலையாம். இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதோ ஆயில் ஊற்றி ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. லாக் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கிஷோர் பண்ண இங்கே கை காமிச்சிட்டு இருக்காங்க. வேலை ட்ரிப்பு போனோன்னா நாங்கள் எங்கே போகிறோன்றதை காட்டுறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து சரியாகட்டும், என்ன பண்ணலான்றது பார்க்குறோம். சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருப்பான். கார் ஓட்ட சொன்னேன். கீழே ஊத்துதா? கீழையா? தள்ளு 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 தள்ளு. என்னடா பண்றீங்க? அததான். ஐயோ ஐயோ ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. சொல்றீங்க கார் அங்க அனாதையா நிக்க வச்சுட்டு காருக்கு சொந்தக்காரரு ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் இல்லைங்க. எல்லாம் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. 3 மணிக்கு செக்இன். நான் இப்போ நைட்டெல்லாம் வந்து தூங்காம வேலை பார்த்து, நைட்டு தூங்காம வேலை பார்த்து, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வேலை பார்த்து எல்லாம் வேலை பார்த்து 3 மணிக்கு அங்கே செக்இன். இங்கே மணி 1 ஆகுது. நாங்கள் இன்னும் திருச்சியை தாண்டவே இல்லை. மணி 11 ஆகுது. 11 ஆகுது. சாப்பிட்டுட்டு வந்தோம். வந்து ஒரே அடியா போய் அங்க போயிடலாம். அப்புறமா அங்க போய் லஞ்ச் முடிச்சுக்கலாம்னு பார்த்தா கார் அதனாலயே நிக்குது. பாவம் இத்தேஷன் கிளம்பி நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. படாத பாடுபட்டு ஒரு ட்ரிப்பு போட்டு ஒரு வழியா கிளம்பிட்டோம். ஆனா வந்து செம்ம ரிஸ்க்ல வந்து போயிட்டு இருக்கோம். ஆமா ஓடாது வேற வந்து மெக்கானிக் வச்சு அப்படி ஓட்டிட்டு போயிட்டு கீரை கையோட பிடிக்க எடுத்துட்டு போயிட்டு கீரை ஒரு புடுங்க ரெண்டு கை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காரை தள்ளிட்டு இருந்த நிலமையிலேருந்து இப்போ நாங்கள் கார்லேயே போயிட்டு இருக்கோம். ஆமாம் இப்போ வந்து எங்கே போயிட்டு இருக்கோம்? மணப்பாறை போயிட்டு இருக்கோம். மணப்பாறை போயிட்டு இருக்கோம். வந்து இப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து மணப்பாறைக்கு சென்ட்ரல் நாங்கள் அப்படின்னு பண்ணிட்டு வந்து எக்ஸாக்டாக 20 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு மணப்பாறைக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ரிப்பேர் ஆன கார்லேயே மணப்பாறைக்கு போயிட்டு இருக்கோம். காலையில சொன்னதா ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. என்னடா இப்போ வரைக்கும் அதே கடைபிடிச்சு. ஆமா இவ்வளோ பிரச்சனையில நாங்க வந்து அந்த பிளேஸ்க்கு போகணுமா என்னன்னு ஒன்றும் புரியல. இந்த பிளேஸ் வந்து நமக்கு நல்லா இருக்குமா இல்ல அதுவும் நல்லா இருக்காதா? அங்க போய் என்னென்னலாம் செய்ய காத்திருக்காங்களோ தெரியல. ரோடு பிளாக் பண்ணாங்கன்னு அங்க இருந்து கால் பண்ணி சொன்னாங்க. போறதுக்கான ஒரு அறிகுறி கூட இது வரைக்கும் தென்படல. என்ன நடக்க போதும் ஒன்றும் தெரியல. மெக்கானிக் ஷாப் வந்து நாங்கள் வந்துட்டோம். இப்போ வந்து பசிக்குது. மத்தியானம் ஆயிடுச்சுல சாப்பிடலான்னு 1:30 மணி ஆயிடுச்சு. இங்கேயும் வெஜிடேரியன் ஹோட்டல் தான் இருக்கு. இன்னைக்கு நமக்கு வந்து தலையில வெஜ் தான் இருக்கு. காரை வந்து நாங்கள் ஷெட்டில் விட்டோம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. 2 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நாங்கள் எதுனா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னும் திருச்சியை தாண்ட பார்க்கலாம். உங்களை எடுக்கல. இப்போ வந்து நாங்கள் லஞ்ச்
சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். மணி வந்து 1:30 மணி. அதான் சொன்னல, நாங்கள் வந்து வண்டி ஷெட்டில் விட்டுருக்கோம். 2 ஹவர்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. இருக்கிறதுலே இது மட்டும் தான் ஓகேவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கும். இதெல்லாம் பின்னாடி இருந்தேன் பை. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ நீ என்ன வேணாலும் பேச. பரோட்டா சொன்னேன். நாங்கள் வந்து இங்கேருந்தே கிளம்ப போகிறோம். கார் வந்து ரெடி ஆயிடுச்சு. கார் ரெடி ஆகி கார் மெக்கானிக் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதா கார் இருக்கு. இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தோம். வணக்கம். எப்பா விட்டுருங்கன்ற மாதிரி. டே 1 வந்து பயங்கரமாக சொதப்பிச்சு. நாங்கள் வந்து இப்போ தான் வந்து கிளம்புறோம். வண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு பிளான்லாம் சொதப்பு. நாங்கள் போய் தூங்க போகிறோம். அவ்வளோதான். செக்கிங் முடிஞ்சுதா?